ஏரிக்கர மேலிருந்த 8 தேச பார்க்க எங்கே எங்கே காத்திருந்தேன் காணல. எந்த பஸ்ல வராங்கன்னு தெரியல. இப்படி வர பஸ்லையா அப்படி வர பஸ்லையான்னு தெரியலையே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அங்கேருந்து ஒரு குரூப் வருது. அந்த குரூப்பை பார்த்தா நம்ம குடும்பத்தில் உள்ளதுங்க மாதிரியே தெரியுதே. ஆமாம், நம்ம மாமி யார், மாமன் யார், என் வீட்டு காரு. அது சரி, இன்னொருத்தால தெரியுதே. யாரடாது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சுருட்ட முடி, முறுக்கு மீசை. ஆத்தாடி ஆத்தா, இவனா பயல்களா கூட்டிக்கிட்டே வரானுங்களா? ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறானுங்கன்னு பார்த்தா நெசமாவே கூட்டிக்கிட்டு வரானுங்களே. ஐயா, இனி அந்த குண்டு பூசணிக்கும் சேர்த்துல சமைச்சு போடணும். நல்ல நாள்லேயே ஒரு வேலை வெட்டி பார்க்க மாட்டா. என் மாமியார் வேற ஐயோ என் புள்ள கஷ்டப்படுறான்னு அவ வேற பஞ்சப்பாட்டு பாடுவான். இப்போ மொத்த குடும்பத்துக்கு ஆக்கி கொட்டணும்னு நம்ம தலையில வந்து எழுதி இருக்குது. போ ஆடி அசைஞ்சு வரத பாரு. ஐயா வரும்போது இங்கே நிற்க வேணாம், புள்ள ஓடிடுவோம். மாப்பிள்ள இங்கிட்டு வழுக்கும் மாப்பிள்ள, மழை வந்திருக்கும் போல இருக்குது, பார்த்து நடந்து வாங்க. சரிங்க மாமா. மச்சான் பைய கூட என்கிட்ட கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். இருக்கட்டும் மச்சான், இதுல என்ன இருக்கு? தோல்ல தூக்கிட்டு வரீங்க, கையில புடிச்சிட்டு வராம. நமக்கு தலையில தூக்கி வச்சு பழக்கம், அதுக்கு வெயிட் இல்ல அத்த. அப்படி வாடி சாவித்திரியே, என்னம்மா புள்ள வீட்டுக்கு போய் ஒரே இருந்துக்கிட்டீங்க? வரணும்ன்ற எண்ணமே இல்ல போல இருக்கே. அடுத்த தடவை போகும்போது பாய் தரவாணின்னு அந்த வீட்டை தூக்கிட்டு போயிருங்க. எதுக்கு சும்மா போய் அங்க இருந்துட்டு வரதுக்கு ஒரே அங்கேயே போய் இருந்துக்கலாம்ல? ஏண்டி உழைச்சு முடிஞ்ச காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி வயசாகி போச்சு. கொஞ்ச நாளைக்கு பையன் வீட்லயும் கொஞ்ச நாளைக்கு புள்ள வீட்லயும் போய் இருக்க வேண்டியதான். யார் நம்மள சொல்ற? இந்த வயசுக்கு மேல நம்ம சம்பாரிச்சு யாருக்கு என்னத்தை கொண்டு போறோம்? அப்படியே இருக்க வேண்டியதான். அதுவும் சரிதான். எங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளை வச்சிருந்தா அதுகளை கட்டி கொடுக்கணும் வைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துக்கு ஓடலாம். உங்களுக்கு என்ன ஜாலியா புள்ள வீட்டுக்கு இங்கேயுமா ஒரே ரவுண்டிங் தான். ஏப்பா என்ன போகும்போது அண்ணனையும் கூட்டிட்டு போயாச்சா? ஆமாமா, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க இல்லாம இருக்க முடியுமா? அதுவும் சரிதான். சும்மாவே தங்கச்சியை தலையில தூக்கி வச்சிருப்பீங்க. தங்கச்சி வீட்ல ஒரு விசேஷனா விடுவீங்களா? வாரம் மாசம் போயிடுறது. அட ஏண்டி நீ விசேஷம்னு போனோம், சும்மா எங்க போறோம்? சரி, அங்கிட்டு நிக்கிறது யாரு? ராணி வீட்டுக்காரா? ஆமா, மாப்பிள்ளை தான். என்னனே இப்படி பைய தலையில தூக்கி வச்சிட்டு அடையாளமே தெரியல போங்க. எப்பயும் வரும்போது பேண்ட் சட்டையோட வருவீங்க. இனி வேஸ்ட் சட்டை போட்டு வரவும் அடையாளமே தெரியல போங்க. இல்லைங்கம்மா, வேலை அப்படியே கிளம்பி வந்தாச்சுங்க. அதுவும் இல்லாம பஸ்ல வந்து யார் பார்க்க போறா அப்படின்னு தான். நேத்து மழை வந்துச்சோ? ஆமாமா, நேத்து சரியான மழை, காத்து மழை, அடி கொளுத்தி பிடிச்சு போங்க. சரியான வெயிலுமா, இருக்க முடியல. அப்பா குளிச்சுக்கிட்டே இருந்தாலும் வெக்கம் மட்டும் போவே மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 4 தடவை குளிச்சுட்டேன் போ. சரிம்மா, என்ன இந்த பக்கம்? சரிம்மா சரிம்மா சரி பாருங்க. இந்த புள்ள குட்டிகளை டியூஷன் விட்டு வந்துருங்க. அவங்களுக்கு வேற டீ காபி எதுவும் வச்சு தரணும். இல்லைன்னா வாழ்னு கத்துங்க. சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லையா அது இல்லையான்னு வாரேன். சரிம்மா. வாயாடி புள்ள. ராணியும் இவளும் தான் கூட்டு. 2 பேரும் போய் பேச உக்காந்தாங்கன்னா என்னத்தை தான் பேசுவாங்கன்னு தெரியாது. தெரியுங்க. நம்ம வந்திருக்கோம், மருமவ என்ன பண்றான்னு தெரியலையே. அந்த எருமோட இன்ன வரைக்கும் இங்கதான் நின்றுகிட்டு இருந்தா, நம்ம பார்த்தோன்னே அப்படியே உள்ள ஓடிட்டா. நம்ம என்ன சொல்லவா முடியும்? ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்க வேண்டித்தான். என்ன பண்ணுறது? பெற்றவங்க கிட்ட பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க முடியல, பொண்டாட்டிக்கிட்ட பெற்றவங்களையும் விட்டு கொடுக்க முடியல. ஆம்பளைங்க பொழப்பு திண்டாட்டம் தான். அதுவும் கல்யாணம் ஆம்பளைங்க பொழப்பு துண்டாட்டம் தான். நம்ம வேற உமா வீட்டில் பேசிட்டு வேற வந்தோம். நான் வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு சொல்கிறேன்னு. அதுக்கப்புறம் போகவும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, குளிச்சுட்டு ஒரு எட்டு போயிட்டு வருவோம். இல்லைன்னா என்னடா வாரேன்னு சொன்ன பையன் வரலையேன்னு நினச்சிக்குவாங்க. எங்கிட்டு இருந்துதான் இந்த தூசி வருதுன்னே தெரியல. காலையில ஒருக்க மதியானம் ஒருக்கன்னு கூட்டத்தான் செய்ய. எங்கிட்டு இருந்துதான் வருதுன்னு தெரியலப்போ. புழுதி சரியான புழுதி மண்டுது. சொன்னேன், கதவு கொஞ்சம் சின்னதா வச்சுக்குவோம், ஜன்னலும் இவ்வளோ வேண்டாம், ஒரு 4 ஜன்னல் இருந்தா போதும்னு. எங்க இந்த மனுஷன் கேட்டது? 4க்கு 8 ஜன்னலை வச்சுக்கிட்டு ஆணு கதவு வேற. இதுலயும் மொத்தத்தையும் திறந்து வச்சுக்கணும். அப்பதான் 4 பேர் போவாங்க வருவாங்கன்னு. இந்த வீட்டை சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள மனுஷனுக்கு போதும் போதும் நான் எம்பிட்டு வேலைதான் நம்மளும் பாக்குறது. ஒரு வார்த்தை பேசுறானா நம்ம சொல்றது காதுலே வாங்க மாட்டேங்கிறான். பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு நல்லதே சொன்னாலும் அவங்க தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். நீ என்ன சொல்லு, நான் என்ன கேட்கறதுன்னு இருக்காங்க. நம்ம பட்ட கஷ்டம் தான் அவங்க படக்கூடாதுன்னு சொன்னா
எங்க புரியுது? ஒன்றும் இல்லாத குடும்பத்துல தான் பொண்ணு எடுப்பேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கேன். 1000 தான் இவங்களுக்கு அம்புட்டு வேலை வெட்டி நம்ம பார்த்தாலும் வச்சானோ, ஒரு வயசுக்கு மேல இவங்களுக்கு என்னதான் நம்ம செஞ்சாலும் அது பெருசா தெரியாது. அவனுங்க விரும்புகிற பிள்ளையோ அவன் பொண்டாட்டியோ தான் இவங்களுக்கு பெருசா தெரியும். இதுக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா கூட அது அம்மா அப்பான்னு நினைச்சிருக்கும் ஒரு நேரமாகுது. ஆனா ஆம்பளை பிள்ளைங்களை பெற்று அம்மா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இன்ன வரைக்கும் வீட்டுக்கு போன சாமி ஒரு ஃபோனும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. போயிட்டு பேசிட்டு வாரேன்னு சொன்னவனும் வரலை. என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியல. ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போமா? ஃபோன் பண்ணால் அவன் தப்பாக எதுவும் எடுத்துக்கோனா என்னன்னு தெரியல. அம்மா வேற ஃபோன் பண்ணி கேளு என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்படின்னாங்க. என்ன பண்ணுறது? சாமி தான் சொன்னல, எதுனாலும் சரி எத்தனை மணியாக இருந்தாலும் சரி நீ ஃபோன் பண்ணனு. ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஐயோ, ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா பயமாக இருக்கே. பாத்தியா, துணியெல்லாம் அங்க அப்படி அப்படியே கிடக்குது. என்ன இந்த பையன் துணியை கழட்டுனா அந்த கம்பி தான் போட்டு வச்சிருக்கேன், அதுல தொங்க போட வேண்டித்தானே அந்த ராக்குல. அப்படியே கீழே எல்லாத்தையும் சுருட்டி கச்ச கச்ச கச்சன்னு போட்டு வச்சிருக்காம்மா. வளர்ந்துருக்கான்னு பேரு தான், ஆனா இன்னும் சின்ன குழந்தைனே நினைப்பு. இப்ப இதெல்லாம் நம்ம தான் எடுத்து போடணும். இவங்களுக்கு போடுறதுக்கு ஒருத்தர், கழட்டி கீழே போட்டா அதை எடுத்து வைக்க ஒருத்தர், துவைக்க ஒருத்தர், மடிச்சு வைக்க ஒருத்தர். அப்பா ஒரு பொம்பளை பிள்ளைய பத்திருந்தா கூட கை வேலை வாங்கி செய்யும் அம்மா பாவம்னு சொல்லி. போன் வேற அடிக்குது. எங்க போன் இருக்கு? எங்க இருக்குதா? யாரு என்னன்னு தெரியலையே. ஹலோ சாமி, நான் தான் உமா பேசுகிறேன். என்ன சாமி, வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன், வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்றேன் பேசிட்டுன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை. வீட்டில் அம்மா வேற கேட்டாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு. அடியே எடுபட்ட சிறுக்கி, வந்தேன்னு வையே உரிச்சு உப்பு கட்ட போட்டு போடுவேன் பாத்துக்க. ஹலோ, யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்களாவா? சாமியோட அம்மா பேசுறேன்டி, தங்கம் பேசுறேன். யார்கிட்ட அந்த வேலையை காட்டிக்கிட்டு இருக்க? அப்படியே நல்லவமே நடிக்கிற. அது 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 வந்து என்னடி வந்து போய் என்ன வந்து போய்? நான் பாலும் தேனுமா ஊட்டி புள்ளைய வளர்ப்பேன், நீங்க அப்படியே மேக்கப் பண்ணிக்கிட்டு மினுக்கிக்கிட்டு நல்லா இன்னைக்கு பேசி ஏமாத்தி என் புள்ளைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் சொத்தே வலிச்சு இது பண்ணிடலான்னு பாக்குறியா? தொலைச்சு கட்டி போடுவேன் பாத்துக்க. எங்க அம்மா சொல்றாங்க, எங்க ஆட்டுக்குட்டி சொல்றாங்க. எவ்வளவு இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்க சொல்லி, என்கிட்ட வந்து கேட்க சொல்லு. அது என்னடி அது இது போட்டுக்கிட்டு இருக்க? அது இது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வையி தொலைச்சு கட்டி போடுவேன். என் வீட்டுக்கு மருமகள் ஆகலாம், என் பையனுக்கு பொண்டாட்டி ஆகலான்ற கனவு எதுவும் இருந்துச்சுன்னா அதை இன்னைக்கே குழி தோண்டி புதைச்சு போடு. அதை விட்டு ஏதோ கனவு கண்டு என் பையன் மனசை மாத்தி இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சா அப்புறம் மனுஷியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னமா நடிக்கிற நீயே? ஏற்கனவே ஒரு பையனை வீட்டுல பார்த்து கல்யாணம் வரைக்கும் போய் நின்னு போயிருக்குது. அதுக்குள்ள இன்னொரு கல்யாணம் உனக்கு கேக்குதா? இந்த அழுது நீலிக்க நீர் வடிக்கிறதெல்லாம் வேற கிட்ட வச்சுக்கணும், இந்த தங்கத்துக்கிட்ட வச்சுக்க கூடாது சொல்லிவிட்டேன். இனிமே என் பையனை பாக்குறது பேசுறது இந்த போன் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட தொலைச்சு கட்டி போடுவேன்னு சொல்லிட்டேன். யாருக்கிட்ட? இழிச்சவாயி தங்கம் புள்ள பெத்து வச்சிருக்கா, நல்லா சொத்து பத்து சேர்த்து வச்சிருக்கா, நம்ம அப்படியே ஒய்யாரமா போய் உக்காந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு சொல்றதுதான் பாத்துக்க, உனக்கு உன் குடும்பத்து மொத்த பேத்துக்கும் சொல்லிவிடு. இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிற தகுதி உங்க குடும்பத்துல எவனுக்கும் கிடையாது. இனிமே இந்த போன் பண்றது கீழே பண்றதுன்னு எதையாவது வச்சுக்கிட்ட மவளை ஆஞ்சு போடுவேன். ஆஞ்சி ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கணும். இல்லன்னு வையே வீடு தேடி வந்து நான் அடிச்சு போடுவேன், குடும்பத்தை சந்தி சிரிக்கி அடிச்சு போடுவேன்னு சொல்லிவிட்டேன். சும்மா அந்த போன் அடிக்கிற வேலை வச்சுக்கிட்ட அம்புட்டுட்ட வைடி போன கிளி மாதிரி நம்ம பையனுங்களை பெத்து வளர்ப்போம். இவங்க பாட்டுக்கு வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஊரை சுத்துற கழுதைக்கு எம்புட்டு எகத்தானம் பாத்தியா? என் வீட்டுக்கு மருமவளா வரணுமா? என் வீட்டுக்கு மருமவளா வரணும்னா ஒரு தகுதி இருக்குது, அழகு உள்ள, படிப்பு உள்ள, சொத்து பத்திரம் எதுவும் இல்ல. அப்படியாப்பட்ட கழுதை என் வீட்டுக்கு மருமவளா?
முதல்ல நம்ம வீட்ல உள்ளவனை அடிச்சு வளர்க்கணும். அவனை அடிக்காம விட்டதுதான் இப்ப இதெல்லாம் நம்ம வீட்ல வந்து வாலாட்டிக்கிட்டு கிடக்குது. இருக்கட்டும், இனிமே அவ போன் பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணட்டும். அதுக்கப்புறம் பாரு என்ன பண்றேன்னு. இன்னைக்கே சொன்னேன் இந்த மனுஷங்கிட்ட, இந்த எல்லாம் வந்துட்டு அழுகலாமா, போய் தெருவில் நின்று பிடிச்சி 4 போடு போடுறேன்னு. இவர் தான் வாயை மூடிட்டு இரு. ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம சண்டையை போட்டோம்னா நாளை பின்ன அந்த பொண்ணு எவனும் கட்டிக்க மாட்டான், வைக்க மாட்டான். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு தலைவர் குடும்பம், நீ போய் இப்படி சத்தம் போட்டீங்கன்னா அப்புறம் அந்த குடும்பம் ஊர் எவனும் மதிக்க மாட்டான். அப்படி இப்படின்னு சொல்லவும் தான் அமைதியா போனேன். இப்படியெல்லாம் வரும்னு தெரிஞ்சிருந்துச்சு அன்னைக்கே ஒரு ஆட்டம் கட்டி தங்கத்தை சாதாரணமா எடை போட்டுட்டாளுக போல இருக்குது. ஒரசு நாளுக்கு எவ்வளவு சீண்டுனா அவளைத்தான் சிக்கி சின்ன பண்ணமாயிடுவாளுக. மருமவ எங்கிட்டு தான் போனா? மருமவளே, மருமவளே, மல்லிகா, வாங்கத்த, வாங்க மாமா, வாங்க வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? எப்ப வந்தீங்க? அடி பாவி, உலகமகா நடிப்பு நடிக்கிறாளே, இவ மட்டும் படத்துல நடிக்க போனா ஆஸ்கார் அவார்டு இவளுக்கு தான். என்னமா நடிக்கிறா! நம்ம வர்றத அங்க பார்த்தோன்னே விறுவிறுன்னு உள்ள ஓடி வந்தவ இப்போ வந்தது வராதமா என்ன நடிப்பு போடுறா. இப்பதான்க்கா வந்தோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. எங்க என் நாத்தனாரு? அங்க ஊர்ல வரும்போது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, பிள்ளைக்கு லீவ் விட்டுருப்பாங்க. கூட்டிட்டு வந்து இங்க இருக்க வேண்டியதானே? யார் வேண்டானா? நான் இந்த சனிக்கிழமை தான் போய் கூட்டிட்டு வந்தோம்க்கா. அப்ப கூட கூட்டிட்டு வருவானாமா? ஓ சரிப்பா சரிப்பா. அப்புறம் உங்க மச்சான் எல்லாம் சொன்னாரு, கேட்கவே ரொம்ப சங்கட்டமா போச்சு. இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அது வரது இருக்கட்டும், முதல்ல வந்தவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி எது வச்சு கொடுக்கணும், வந்தவங்க உட்கார்ந்து சொல்லணும். அதை விட்டு நிக்க வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அத்தை, தம்பி வந்தோடனே அப்படியே கையும் உடல காலும் உடல, அதான் பேசிட்டு இருந்தேன். முதல்ல போய் தண்ணியை மோந்துட்டு வா. அது பச்சை தண்ணி மோந்துட்டு வந்துடாத, தம்பிக்கு சேராது. அது புது தண்ணி வேற, அப்புறம் உடம்பு கிடம்பு சரியில்லாம போயிடும். போய் சுடு தண்ணி காய வச்சு எடுத்துட்டு வா. இதுங்க ஊர்ல இல்லாத 4 நாள் நிம்மதியா இருந்தேன். இந்த வந்துருச்சுங்களா நிம்மதியை கெடுக்கிறதுக்கு. ஐயோ, இனி இதுங்களுக்கு புழுக்க வேலை பார்த்தே நான் ஓஞ்சு போயிடணும். இனி டீயை வைய, காப்பியை வைய, அதை வை இதை வையின்னு உயிர் எடுத்துருவாளுங்க. சரிங்க, இந்த தண்ணி ஏற்கனவே காய வச்சுட்டேன், அந்த போய் எடுத்துட்டு வரேன். இவளுக்குலாம் எங்க ஆத்தா தான் சரி, அன்னைக்கு அந்த சிட்டு சிட்டுன்னு வச்சு செய்ய. இப்படி வாங்கப்பா, வந்து உட்காருங்க. நம்ம வந்துட்டோமா என்ன ஏதுன்னு அங்க சம்மந்தி பயந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு போன் போட்டு சொல்லிடணும். நான் இங்க ஊருக்குள்ள வந்தோடனே ஃபோன் பண்ணேன் தங்கச்சிக்கு. தங்கச்சி இப்பதானே வீட்டுக்கு போறேன், இந்த போயிட்டு கூப்பிடுறேன்னு நினைச்சு. சரி சரி, பிள்ளைய பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலப்போ. சரி விடுமா, என்ன பண்றது, நிலமை அப்படி இருக்கு. வேலைக்கு நாளைக்கு வந்தாகணும்ட்டாங்க, வராம விட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும்? வேற ஆளை போட்டா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. தம்பி இந்தாங்கப்பா தண்ணி. அப்புறம் அந்த பையன் கடத்திட்டு போனானே, அவனை சும்மா விட்டீங்களா? நல்ல உள்ள தூக்கி போட்டு லாடம் கட்டி இருக்கலாம்ல. பொம்பளை பிள்ளைய கடத்திட்டு போறவன எல்லாம் சும்மா விடலாமா? அதெல்லாம் நீங்க சொல்லணுமாக்கா. அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் பிடிச்சி கம்ப்ளைண்ட் போட்டு அவன் உள்ள தள்ளியாச்சுக்கா. அதான் சரி, தண்டனை கடுமையா இருக்கணும். அப்பதான் இனி எவனும் இந்த மாதிரி தப்ப எந்த பொண்ணுக்கும் பண்ண மாட்டான். என்னைக்குமே தண்டனைகள் கடுமையா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி மனுஷங்கிட்ட இருந்து பொண்ணுங்க தப்பிச்சு நல்லபடியா வாழ முடியும், பாதுகாப்பாகவும் இருக்க முடியும். இல்ல ஒவ்வொரு டைமும் தப்பு பண்ணிட்டு ஏதாவது ஓடிடலான்னு எல்லாம் தப்பிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி போய் காப்பியை வை. வண்டியில வந்து தலையெல்லாம் வின்னு வலிக்குது. அது காத்துக்கு காதெல்லாம் அடைச்சிக்கிட்டு ஒரு காப்பியை குடிச்சா தான் நல்லா இருக்கும். தானே, நான் மட்டும் ஒன்று நின்று பேசிடக்கூடாது, உடனே பத்திக்கிட்டு தான் வரும் இதுக்கு. இதுவே நீ வச்சு குடிச்சா மண்டை வலி போவாத, மரமா வச்சு குடிச்சா தான் மண்டை வலி விடுமா கேளவி. அத்தை, பால் காப்பி வைக்கட்டுமா வர காப்பி வைக்கட்டுமா? ஏதோ ஒரு காப்பியை வையம்மா, தலை வலிக்குதம்மா. தம்பி தண்ணி காய வச்சிருப்பா, நீங்க போய் கை கால் மொத்த கழுவிட்டு என்ன ஒரு குளிச்சுட்டு கூட வாங்க தம்பி. சாப்பாடு இருந்துச்சுன்னா போட்டு தானே சாப்பிடுவீங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க, நீங்க பசிக்குதுன்னு கேட்க மாட்டீங்க, வைக்க மாட்டீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பாடு போட்டு கொடுங்க வைங்கன்னு. அப்புறம் நீங்க சாப்பிடலன்னா அப்புறம் அவங்க தான் வருத்தப்படுவாங்க. இது உங்க வீடு, நாங்க வீட்டுல இல்லைனாலும் நீங்களா போட்டு சாப்பிடலாம், யாரும் உங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? சரிங்க. என்ன காய் கடை என்னாச்சு? காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீங்க கடைசியில பார்த்தா எல்லாம் வாடி வதங்கியில இருக்கு. என்னதான் இருந்தாலும் ரொம்ப வாட்டமா இருக்க மாதிரி இருக்கே. என்னம்மா நீ இதே காய் தான் எல்லாரும் வாங்குனாங்க, நீ மட்டும் தாமா எப்ப காய் வாங்க வந்தாலும் அத்தனைக்கு குறை சொல்லிக்கிட்டு இருக்க. உன்கிட்ட மட்டும் காய் வியாபாரம் பண்றது ஒண்ணு, நான் போய் குப்பையில கொட்டுறது ஒண்ணு. அந்த அளவுக்கு நான் என்ன பேரம் பேசுறேன்? இல்லம்மா, நீ அந்த அளவுக்குலாம் பேரம் பேசல, என் கடையவே விலைக்கு பேசுற.
பேரம் பேசி வாங்குறதுனால தான் 10 சேர்க்க முடியுது, இல்லைன்னா சேர்க்க முடியுமா? ஆமாம்மா, என்கிட்ட இருந்து நீ 10 ரூபா சம்பாதிச்சு தான் கோட்டை கட்ட போற. ஏம்மா வாங்குமா, உள்ள வண்டி எடுத்துட்டு போறதுக்கு. தினமும் 100 ரூபாய்க்கு காய் வாங்குறேன்ல, நீங்கள் இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. சந்தையில் போய் மொத்தமாக வாங்கிட்டு வந்து போட்டு போடுவேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் தினமும் 100 ரூபா வியாபாரம் உங்களுக்கு குறைஞ்சு போயிடும், பார்த்துக்கங்க. சரி ஆத்தா, நீ எடம்மா. அத்தாடி ஊர் வந்துருச்சு, நான் பாட்டுக்கு உட்காந்தே இருக்கேன் பாரு. அண்ணே அண்ணே, இங்கே தான் நிறுத்துங்க. சின்ன பொண்ணு. ஏக்கா வாக்கா. என்ன காய் வாங்குறியா? ஆமாக்கா. இப்படி தினமும் காய் வாங்குறதுக்கு பதிலா ஒரு நாள்லயே மொத்தமா வாங்கி வச்சுட்டா பிரச்சனை இல்லைல்ல. அட நீ வேறக்கா, அப்படி மொத்தமாக வாங்கி ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சிட்டோம்னா வேலையே முடிஞ்சுது. தினமும் வாங்க வேண்டிய செலவு மிச்சம். எங்கே உன் மாமியார் தான் எங்கே கேட்குது, எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும், அப்போ தான் அந்த குழம்பு ருசியாக இருக்கும், இல்லைன்னா வாடி வதங்கின காயெல்லாம் சாப்பிட்டா சத்து இருக்காது குத்து இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம உயிர் எடுக்குது. அதனால அதுக்கோசரமே தினமும் காய் வாங்குறதா இருக்குக்கா. சரிம்மா. என்னக்கா ஊர்ல இருந்து வரியா? ஆமாம்மா, அமுதா வீட்டில் இருந்துட்டு தான் இப்போதான் வாரேன். காலையில தான் மாமா அவங்க எல்லாம் ஊருக்கு கிளம்புனாங்க, தெரியுமா? ஃபோன் போட்டு சொன்னாங்கம்மா, இப்பதான் வீட்டுக்கு போனாங்களாமா அப்படின்னு ஃபோன் போட்டாங்க. சரிக்கா. அங்க எல்லாம் பரவாயில்ல தானே? எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்களா அண்ணிய? அதெல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்கம்மா, அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. எம்மோய், உன் குடும்ப சாங்கடியெல்லாம் அப்புறமேட்டுக்கு பேசுமா. காய் எடுமா, நான் கிளம்பணும். அட ஒரு நிமிஷம் இருக்கா. ஐயா ஒரு விஷயம் பேச விடுறீங்களா? முட்டைகோசுல ஒண்ணு, அப்புறம் அந்த ப்ரொக்கோலியில ஒண்ணு கொடுங்க. அது மட்டும் போதுமா? கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் வேணாமா? அதெல்லாம் பிரியா கொடுக்கணும். இதை மட்டும் தான் காசு கொடுக்கணும். அதை மட்டும் எடை போட்டு கொடுங்க. அதானே. அரவிந்த். அப்பா. அடடா வந்துட்டார் போலயே. சரி தண்ணி மந்து கொடுப்போம். அப்பா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்குங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு? இதுல என்னங்க இருக்கு? பிள்ளைங்களுக்காக தான் சம்பாதிக்கிறது. அவங்களுக்கு வாங்கி கொடுக்காம நம்ம என்னத்தை போய் கோட்டை கட்டி கொண்டு போறோம்? இதுவும் இல்லாம அடிக்கிற வயலுக்கு நமக்கே தண்ணி குடிச்சாலும் தாகம் தீர மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டா தான் கொஞ்சமாவது குளிர்ச்சியா இருக்கு. இங்கிட்டு வண்டியை நிறுத்தினே ஐஸ் வண்டி போனுச்சு. அதான் சரி பையனுக்கு வாங்குவோன்னு வாங்கினேன். அப்புறம் உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க சாப்பிடுங்க. ஐயோ எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. அட 2 பேத்துக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், புடிங்க. அம்மா சூப்பரா இருக்குமா, சூப்பரா இருக்கு. சரிடி தங்கம் சாப்பிடு. இந்தாங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஐயோ நீங்க சாப்பிடுங்கங்க. உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வேணான்னா என்ன அர்த்தம்? சாப்பிடுங்க, புடிங்க. உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்தேன். தண்ணி அப்புறமேட்டுக்கு நான் குடிச்சுக்கிறேன், முதல்ல புடிங்க இதை. உங்களுக்கு ஒண்ணு வாங்கியிருக்கலாம்ல. அட நமக்கு எதுக்குங்க பிள்ளைங்க, நீங்க சாப்பிடுங்க, அது போதும், அதுவே எனக்கு போதும். அஜ்ஜிய இது என்ன கையெல்லாம் ஒழுவிக்கிட்டு இப்படியா சாப்பிடுவாங்க? நல்லா எல்லா பக்கமும் திருப்பி சாப்பிடணும். ஒரே பக்கமா சாப்பிட்டா இப்படிதான் ஒழுவோம். எல்லா பசங்களும் தீனி வாங்கி சாப்பிடுறாங்கம்மா, எனக்கும் ஆசையா இருக்குமா, தீனி வேணுமா. தங்கம் உனக்கே தெரியும் அம்மா வேலைக்கு எதுவும் போறதில்லைன்னு. உங்க அப்பா வாங்கி போடுறத வச்சு நான் என்னடா பண்ண முடியும்? அதுவும் அளவாக தான் வாங்கி கொடுக்குறாரு. அதை வச்சு சமைச்சு உனக்கு கொடுக்கறதுக்குள்ளே போதும் ஆகுது. அம்மா வேலைக்கு போகும்போது உனக்கு கண்டிப்பாக எல்லாம் வாங்கி தருவேன், சரியா? கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ. எப்பயுமே நீ இப்படி நம்ம சொல்லுற, எனக்கு வேணுமா. ஷோ நம்மளாவது மனசாத்திக்கலாம். சின்ன பையன் வேற, இந்த வயசில் அவன் அனுபவிக்க வேண்டியது எதையுமே அனுபவிக்க முடியாமல் இருக்கு. சரி உங்க அப்பா வரட்டும், வந்தோனையும் அவர்கிட்ட கேட்டு நான் ஏதாவது வாங்கி தரேன், சரியா? குடிகாரம்பத்த மவனே நான் விட மாட்டேன், நானும் தான் தூக்கி போட்ட மிதிக்காம. இப்படி தினந்தோறும் குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு தான் வராரு. தெளிவாவே வர்றதில்லை என்னைக்கும். மூர்த்தி, இந்த தடவை வேணா நான் தோத்துருக்கலாம், ஆனா அடுத்த தடவை நான் ஜெயிப்பேன். தட்டி தூக்குறேன்டா, அடுத்த தடவை உன்னை தட்டி தூக்குறேன். ஏங்க இன்னைக்கு குடிச்சிட்டு தான் வரீங்களா? தினமும் இதே ஒரு தான். இந்த குடியை விட்டு தொலைய மாட்டீங்களா நீங்க? சின்ன பையன், அவனுக்கு ஏதாவது வரும்போது வாங்கிட்டு வரலாம், எதுவும் வாங்கிட்டு வர்றதில்ல. இப்படி குடிக்கு மட்டும் உங்களுக்கு காசு இருக்கு, பையனுக்கு எதுவும் வாங்கிட்டு வரதுக்கு உங்ககிட்ட காசு இல்லையா? ஏய் என்னடி திமிரு பேர் நீட்டு இருக்கிய நீ? அடிச்சு தொம்சம் பண்ணி விடுவேன் பாத்துக்க. யாருகிட்ட ஒட்ட நறுக்கி விடுவேன் வாழை.
இதெல்லாம் தின்னு கொழுத்து போய் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் இப்படி திரிய வேண்டியதா இருக்குது. நானே சீட்டாட்டத்தில் 2000 இழந்துட்டு வயிற்றுச்சல வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் இவனுக்கு தீனி வேணும், அது வேணும், இது வேணும்னு. ஏங்க, பெத்த பிள்ளைய விட உங்களுக்கு என்ன குடிதான் முக்கியமா? குடிக்கிற காசுலயாவது ஏதாவது வாங்கிட்டு வரலாம்ல. என்னடி தீனி தீனி தீனின்னு திங்களனா இதென்ன செத்தா போயிருச்சு. செத்தும் போகாம உயிரோட இருந்துக்கிட்டு உசுர் எடுத்துக்கிட்டு தானே கிடக்கு. என்னங்க, வாங்கி கொடுக்காட்டி பரவாயில்ல, இந்த மாதிரி வார்த்தையில பிள்ளைய பத்தி சொல்லாதீங்க, சொல்லிட்டேன். அடி போடி அங்கிட்டு. இதெல்லாம் ஒரு புல்லன்னு பெத்து வச்சுக்கிட்டு இதுக்கு தீனி வேணும், அது வேணும், இது வேணும்னு யானை தீனி திங்குது. ஒரு தட்டு சோறா இருந்தாலும் மொத்தமா முழுங்குது. இது வயசுல உள்ள பிள்ளைங்கலாம் கொஞ்சோண்டு கூட திங்காதுங்க. முரட்டு தீனி தின்னுபிட்டு திங்கிறதுக்கு தீனி வேணும், அது வேணும், இது வேணும்னு ரோட்ல வரட்டி ஏதாவது கிடக்கும், அதை எடுத்து குடி திங்கட்டும். இவருக்கு அப்படி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் என் பையனை எப்படி பார்த்துக்கிறாரு. ஆனால் பெத்த தகப்பனா அவன் இவனுக்காக என்ன செஞ்சுருக்கான்? ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இவரோட செய்கையால் ஒவ்வொரு படி உயர்ந்துக்கிட்டே போகிறாரு என் மனசில். இதயம் கடந்து போகுமா, இதயம் கடத்தி போகுமா, உருகுதே உருகுதே மனம்